ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கரண்ட்லி இன்றைக்குரிய என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 2026. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நம்ம எப்போல்லாம் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கோம் அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ஆஸ் ஆஃப் நோ நான் 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன் கைஸ். நான் இப்போ சார்ட்டை பிரேக் டவுன் பண்ணுறேன். அண்ட் கைஸ் இப்போ அனலைசிஸ்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம அனலைஸ்குள்ளே போகும்போது நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம், மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். சரிங்களா கைஸ்? இப்போ உங்களுக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பேத் டூவில் எடுத்துக்கோங்க. பேத் டூவில் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஐசியும் லோஸையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்கள். ஐசி லோஸையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கைஸ், நான் இப்போது இதை கனெக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த கனெக்ட் பண்ண இந்த பேத் டூவில் ஜஸ்ட் ட்ராக் டவுன் டு த ஒயிட் ஸ்பேஸ். இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிய வரும். இப்போ பாருங்கள், நான் ட்ரெண்டை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டேன். அண்ட் கைஸ், இப்போது நான் பேத் டூவில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண ஸ்ட்ரக்சருக்கு இப்போ நேமிங் கொடுக்குறேன். சரிங்களா கைஸ்? இனிஷியலி அது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ ஐ கன்சிடர் திஸ் as a lower high. அண்ட் தென் ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. லோவர் லோ, மீண்டும் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? லோவர் ஹை அண்ட் தென் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கைஸ், உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வேணால் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. மீண்டும் ஒரு லோவர் லோ அண்ட் தென் கைஸ், நான் இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது மீண்டும் ஒரு லோவர் ஹை அண்ட் தென் கைஸ், இங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. சரிங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடக்கலை. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கைஸ், உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹேவ் அ டவுட் இன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு. ஸோ நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அண்ட் கைஸ், இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சுன்னா இங்கே புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு ஹையர் ஹைன்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா? இந்த ஹையர் ஹை அண்ட் தென் இது ஒரு ஹையர் லோ அண்ட் தென் கைஸ், இது மீண்டும் இதுதான் ஒரு ஹையர் ஹை. ஏன்னா இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ ஐ கன்சிடர் தீஸ் as a பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த ஆர்டர் நான் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தேன். அதே போல் அது ஜஸ்ட் டிபி கொடுத்தது. ஸோ ஐ கன்சிடர் திஸ் as a பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் கைஸ், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் இந்த நேமிங்ஸ் அப்படியே அங்கே கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹையர் ஹை தான், இது ஒரு ஹையர் ஹை. இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சரி, ஃபஸ்ட் நான் இந்த நேமிங்ஸ் லோவர் ஹைஸ்லாம் கொடுத்துட்டு வரேன். இது ஒரு லோவர் ஹை அண்ட் தென் மீண்டும் ஒரு லோவர் லோ அண்ட் தென் மீண்டும் ஒரு லோவர் ஹை அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் தென் மீண்டும் ஒரு லோவர் ஹை அண்ட் தென் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுனால தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா? இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்சிடர் பண்ணி இது ஒரு ஹையர், இது ஒரு ஹையர் ஹை. முன்ன இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆகிட்டு இது ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி மீண்டும் ஒரு ஹையரில் கொடுத்துருக்கு. கைஸ், நான் இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி இது 4 hour ஆர்டர் பிளாக். ஸோ இம்பேலன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எடுத்து நான் டிபி அடித்தது எனக்கு இங்கே. சரிங்களா? டிபி வரையும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டிபி அடிச்சது. சரிங்களா? இந்த ஆர்டர் நான் எடுத்திருந்தேன். சரிங்களா? இப்போ இது வேண்டாம், நம்ம இப்போ அனலைசிஸ்குள்ளே போவோம். அண்ட் தென் கைஸ், இதுதான் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த ஹையர் மார்க்கெட் எப்போது அந்த புல்லிஷ் கேண்டல் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணப்படும். சரிங்களா? நம்ம இந்த இடத்துல கூட இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். பட் எப்பயுமே ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஒரு ஸ்ட்ராங் ஹையை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இது ரிஜெக்ட் ஆகி தான் கீழே போயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் வேலிடாக இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு மீண்டும் இது ஒரு புதுசாக ஃபார்ம் ஆயிருந்த ஹை அண்ட் தென் கைஸ், நம்ம எங்கேருந்து என்ட்ரி ஆக போகிறோம், இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு தெரிஞ்சது.
இப்போது சார்ட்டை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா? இந்த இடம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சரிங்களா. இதை ஜஸ்ட் நான் மார்க் மட்டும் பண்ணுறேன். லோ ஹை, இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் தென் ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, மீண்டும் ஒரு ஹை லோ, மீண்டும் ஒரு ஹை. அண்ட் தென் கைஸ், நான் வந்து என்னோடய ட்ரேடை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவேன்னா, ஐ வில் வெயிட் டில் திஸ் ரீடெஸ்ட்மெண்ட். இந்த ஆர்டர் பிளாக் இருக்க வரைக்கும் சரிங்களா. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக் சரிங்களா, இங்கே இருக்க ஆர்டர் பிளாக், இந்த கேண்டில் தான் நமக்கு ஆர்டர் பிளாக் ப்ளஸ் இம்பேலன்ஸும் இருக்குது. ஸோ இதை ஒரு இம்பேலன்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இம்பேலன்ஸ். அண்ட் தென் கைஸ், ஏன் நாம் இந்த லோவில் எடுத்துருக்கலாமே, இது ஒரு ஹைனா, இது வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஹையாக ஃபார்ம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வந்து கிளியர் கட்டாகவே இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் கைஸ். இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காக ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட் என்ட்ரி ஆகிருப்போம், நம்ம இதுதான் லோன் கன்சிடர் பண்ணி என்ட்ரி ஆகும். பட் என்னென்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸில் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் பண்ணிவிடும். இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மைனர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்லாம் கண்டினியூ ஆகும். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கும். அண்ட் தென் நம்ம எப்படி ஆர்டர் பிளாக் ஒரு ட்ரூ ஜோன்னு சொல்லுவோமோ, ஆனால் இன்டியூஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஃபேக் ஜோன், சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா. நான் இங்கே ஆர்டர் பிளாக்னு ஃபஸ்ட் நேமிங் கொடுத்துறேன் கைஸ். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரெண்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப இன்னும் டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஏதோ ஹைன்னு சொல்கிறீங்க புரியல அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் கைஸ். ஜஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க, இதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக ஃபார்ம் இந்த ஹையர் லோஸையும் இந்த லோவர் லோவையும் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்கு வரும். ரீடெஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் நிறைய ஹண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ட்ரேடை சேஃபர் சைடு இருக்குன்னா அந்த இன்டியூஸ்மெண்ட்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க கைஸ். எப்பயுமே இன்டியூஸ்மெண்ட்ஸில் அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்னால் இந்த இடத்துல வந்து எனக்கு அழகான ஒரு இம்பேலன்ஸ் தெரியுது சரிங்களா. இம்பேலன்ஸ்னால் என்னென்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இம்பேலன்ஸ்னால் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும். இந்த ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணால் தான் இது பேர் இம்பேலன்ஸ். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணுதோ அந்த இம்பேலன்ஸை தாண்டி தான் அது ரீடெஸ்ட் பண்ணும் சரிங்களா. அப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் சரி கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போது நான் என்னோடய பொசிஷன்ஸை ஜஸ்ட்டு இது பண்ணுறேன் கைஸ். என்னோடய பொசிஷன் என்ட்ரி வந்து இந்த இம்பேலன்ஸில் இருக்கும். அண்ட் தென் என்னோடய டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருந்த ஹையில் இருக்கும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ திஸ் ஹையர் லோ சரிங்களா. நான் இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு டவுட் ஆகிட்டு சரி நான் இன்டியூஸ்மெண்ட் தான் நல்ல ஜோன் நினைக்கிறேன்னா இங்கேருந்து என்ட்ரி ஆகலாம். பட் உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வரும் சரிங்களா. நீங்கள் மோஸ்ட்லி எப்போ ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் வந்து அதாவது 1:2 பிலோ வராமல் பார்த்துக்கோங்க. 1:1 வச்சாலும் ஓகே. பட் அது ரொம்ப அதாவது 50% ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. எஸ், நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக ஸ்ட்ரக்சர் தெரியணுன்றதுக்காக. இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்ட்ரக்சர். நம்ம வெயிட் பண்ண போகிறது இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து என்ட்ரி ஆனால் சூப்பர் ட்ரேட் சரிங்களா. நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணோடனே என்ட்ரி ஆகலாம். பட் மைனர் அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தோடனே நீங்கள் அங்கேருந்து என்ட்ரி ஆனால் இன்னும் ஈஸியான ட்ரேட் கைஸ். இதுதான் நம்மளுடைய இந்த வீக்குக்குரிய அனாலிசிஸ் கைஸ். ஒன் மோர் திங், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இஃப் யூ ஹவ் எனி டவுட் நீங்கள் கன்ஃபார்ம் அந்த கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ்.